சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கிறிஷோட பாட்டி இருந்துட்டு கிறிஷை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஷை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. உங்கள் பேரன் ஒரு பையனை போட்டு பூச்சாட்டியால் அடைக்கிறதுக்காக போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பயந்து போய் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கறதா சொல்லிட்டாங்க. மொத்தம் மீனாவும் தான் அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு என்னடனா துபாயில் இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கார்டினை விட்டு விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே கிறிஷ் அவங்க தான் பெற்றாங்களா, அவங்க தான் அவனுடைய அம்மாவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கிறிஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க முத்து மீனா கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்ணி, நீ எல்லாம் ஒரு தாயா, எதுக்காக கிறிஷை இவ்வளோ கஷ்டத்தை பட வைக்கிற? ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே அத்தாத்தன்னு சொல்லி வளர்த்த, அதுக்கப்புறமா அவனுக்கு அம்மான்ற உண்மை தெரிஞ்சுது. உன் மேலே அளவு கடந்த அன்பை வச்சான். ஆனால் இப்போ அவனை சிறுவர் சித்தித்த பள்ளியில் சேர்த்துற அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்டல்ல. உனக்கு யார் எப்படி போனால் என்ன? நீ மட்டும் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதும். எதுக்கு எடுத்தாலையும் நீ தான் என் வாழ்க்கையை அழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கே. ஆனால் உன்னால தான் கிறிஷோட வாழ்க்கையே அழிய போகுது. நான் இப்போவே மீனா முத்துக்கிட்ட உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.